அது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு. There are lots of definitions. Okay, so அந்த definitions யூஸ் பண்ணி நம்ம we will try to do some problem. அதில் கொஞ்சம் அந்த modified definitions and formula மட்டும் நான் இப்போ உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஈக்குவலன்ட் weight அது. ஸோ ஈக்குவலன்ட் weight of any acid, அதுக்கு நார்மலாக நம்ம என்ன டெஃபினேஷன் சொல்லுவோம்? molecular weight divided by number of replaceable hydrogen atoms அப்படின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றது வந்து இந்த மாதிரி சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட். ஸோ முதல்ல இந்த ஈக்குவலண்ட்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட மோலார் மாஸ் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், 100 கிராம் பர் மோல் ஒன்று மோலார் மாஸ் இருக்கு. இப்போது 100 கிராம் பர் மோல் contains 40 gram calcium. Now this 40 gram calcium is called as one equivalent of calcium. That means 100 gram of calcium carbonate contains one equivalent of calcium. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதுலேயே ஒரு சிம்பிள் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10 gram calcium carbonate how many equivalent of calcium is present அப்படின்னு ஒரு கொஷின் வந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் அதை ஆன்சர் பண்ணணும். என்ன வரும்? 100 கிராமில் 1 equivalent of calcium is present, that is 40 grams, which is the atomic mass of calcium. Therefore 10 gram will contain 4 grams of that. So 4 gramனா என்ன? 1/10 வரும். அப்போ 0.1 equivalent வரும், 0.1 equivalent of calcium. ஸோ இந்த ஈக்குவலண்ட்ன்ற கான்செப்ட் வந்து சால்ட்டில் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆசிட்ல நம்ம பார்த்தோம் என்ன? இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றது டெஃபினேஷன் ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு. ஸோ 49 grams will be the equivalent weight of sulfuric acid. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த 49 கிராம் அப்படின்றத 1 equivalent of sulfuric acid அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 49 கிராம் sulfuric acid is 1 equivalent of sulfuric acid அப்படின்னா அப்போ 98 கிராம்ல எவ்வளோ இருக்கும்? 98 கிராம் sulfuric acidல we will have 2 equivalent of sulfuric acid. Similarly 196 gram of sulfuric acid la எவ்வளோ இருக்கும்? Anybody? So 3 equivalents of sulfuric acid. 3 or 4? 4 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். All of you keep your calculators also with you. Sir, 4 வரும் sir. 4 equivalent of sulfuric acid. Okay, இப்போ இதுவே வந்து 9.8 gram சொன்னா எவ்வளோ வரும்? ஒன் டென்த் வரும். அப்படி அது இல்லையா? இது 10 இல்லை இது அப்படியே 10ஆல டிவைட் பண்ணணும், 1 இல்லை. எவ்வளோ வரும்? 0.2 வரும். ஓகே, 0.2 ஈக்குவலண்ட் வரும் அந்த இடத்துல. இப்போ இதுவே வந்து 4. இதில் அப்படியே பாதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. 4.9 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன? திஸ் டிவைடட் பை 2. அப்போ திஸ் டிவைடட் பை 2 வரும். புரியுறதா? புரியுது சார். ஸோ அப்போ 0.2 வந்து நம்ம எப்படி டெசிமல்னா ஃப்ராக்ஷனில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2/10 × 2ன்னு எழுதணும். 2 கேன்சல் ஆகிடும்.
0.1 ஈக்குவலண்ட் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இது வரைக்கும் போட்ட கால்குலேஷன்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இது ஈக்குவலண்ட் 0.1 ஈக்குவலண்ட் இருக்கு. 0.1 ஈக்குவலண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சப்போஸ் இப்போ வெயிட் ஆஃப் த ஆசிட் நான் உனக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. வெயிட் ஆஃப் த ஆசிட் வந்து 98 கிராம் கொடுக்குறேன். வெயிட் ஆஃப் த ஆசிட் 98 கிராம் கொடுத்தா இதில் எவ்வளோ ஈக்குவலண்ட் இருக்கு? இதில் வந்து இதோட ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 49 இருக்கு உனக்கு. 49 இருக்கு. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் 49, மாலிகுலர் வெயிட் வந்து 98, ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 49. அப்போ ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்கும்? ஈக்குவலண்ட் 2 இருக்கும். புரியுறதா அது எல்லாருக்கும்? சார் அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவீங்க? See, equivalent weight of sulfuric acid வந்து 2ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாம் சார். 2. Equivalent weight of sulfuric acid is 2. அப்போ சாரி, ஈக்குவலண்ட் வந்து 98/2. 98/2 49 கிராம்ஸ் நம்ம பார்த்தோம். 49 கிராம் இஸ் 1 கிராம் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்னு பார்த்தோம். அப்போ 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல எவ்வளோ இருக்கும்? 2 ஈக்குவலண்ட் இருக்கும் இல்லையா? ஏன்னா 49 கிராம் தான் 1 ஈக்குவலண்ட். 1 equivalent is equal to 49 gram for sulfuric acid. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் லைக் ஒரு ஸ்பெசிஃபைடு இது இருக்குமா சார்? ஆமாம். அது நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணுமா? ஆமாம். ஓகே சார். இந்த மாதிரி நீ எதை சொல்ற? லைக் இது இப்போ வந்து H2SO4, இதே மாதிரி HNO3, அதுக்கப்புறம் HCl. ஆமாம். ஓகே சார். ஆமாம். ஸோ அதுக்கு தான் அந்த டெஃபினேஷன் நான் உங்களுக்கு முன்னால் கொடுத்துருக்கேன். எல்லார்கிட்டையும் இருக்கா அந்த டெஃபினேஷன்? இல்லை யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் த டெஃபினேஷன்? பாருங்க, குயிக்காக இருந்ததுன்னா அதில் எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவலண்ட் வெயிட் ஃபஸ்ட்டு ஆசிட் பார்க்கலாம். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட், எனி ஆசிட், sulfuric acid, nitric acid, hydrochloric acid, any acid, hydrochloric acid, H2S acid, anything, any acid, HBr, any acid will be equal to now molecular weight of acid divided by number of H plus ions. Number of H plus ions replaceable. அந்த வேர்டு சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லா ஹெச்சும் ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ இப்போ ரீப்ளேசபிள் அயான்னா என்ன அர்த்தம்? இப்போ அசிட்டிக் ஆசிட் இருக்கு. அசிட்டிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஆனால் அது டிசோசியேட் ஆகும்போது 4H plus வராது இல்லையா? ஒரு H plus தான் வரும். அதனால தான் நம்ம அசிட்டேட் அயான் இந்த மாதிரி வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீப்ளேசபிள் H plus அயான்னு சொல்கிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அது. அதே மாதிரி இப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிற அப்படின்னா, குளுக்கோஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் நம்மளுக்கு 12H plus வருமா? வராது. ஏன்னா இது வந்து ரீப்ளேசபிள் கிடையாது. That's why this word is very important. Number of replaceable H plus ion. So சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். நைட்ரிக் ஆசிடுக்கு என்ன வரும்? நைட்ரிக் ஆசிடினுடைய மோலார் மாஸ் என்ன வரும்? 14 plus 1 15, 15 plus 48 எவ்வளோ வரும்? 1363 வரும். 63 பை இங்கே ஒரே ஒரு ஹெச் தான் ரீப்ளேஸ் ஆகும். பை 1 ஈக்குவல் டு 63 வரும் நைட்ரிக் ஆசிடுக்கு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு என்ன வரும்? 35.5 plus 1 plus 1 36.5 வரும். மாலிகுலர் வெயிட் இஸ் 36.5 டிவைடட் பை ஒரே ஒரு ஹெச் இருக்கு 1. ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 36.5. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரும். H2Sக்கு என்ன வரும்? சல்ஃபர் வந்து 32, ஹைட்ரஜன் வந்து 2, ஸோ 34 வரும்.
34 by number of replaceable hydrogen atom 2. So that will be 17 வரும். புரியறதா ஈக்குவலன்ட் வெயிட்னா என்னன்னு? எஸ் சார். ஓகே. ஸோ ஆசிடுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். பேஸுக்கு என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் OH பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் அதான் நான் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த கிளாஸ்லேயே சொன்னேன். டெஃபினேஷன்ஸ் ஃபார் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் வந்து எல்லா புக்லேயும் இருக்கும், எல்லா மெட்டீரியல்லையும் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதோட மீனிங் நான் தெரியலன்னா நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ நோ த டெஃபினேஷன்ஸ். அந்த டெஃபினேஷன்ஸ் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணலை. ஃபார் லேக் ஆஃப் டைம் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுறோன்றதுனால உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியலன்னா மட்டும் நான் சொல்கிறேன் நான். ஓகே. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஈக்குவலண்ட் வந்து எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நார்மாலிட்டி, மொலாரிட்டி அண்டு மொலாலிட்டி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ நார்மாலிட்டி அப்படின்ற வேர்டு எடுத்துட்டோம்னா, நார்மாலிட்டியோட டெஃபினேஷன் என்ன? நார்மாலிட்டி n is given by anybody else? யாருக்காவது தெரியுமா? நார்மாலிட்டியோட டெஃபினேஷன் தெரியுமா? ஓகே. நம்ம கிராம் ஈக்குவலண்ட் 1 கிராம் by weight into 100 1000 wide volume ml இருக்கா இல்லனா இது அப்படியே கரெக்ட். இது ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய ஒரு ஈக்குவலண்ட் வெயிட்னுடைய ஒரு ஈக்குவலண்ட் வெயிட்டை 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணால் அதோட நார்மாலிட்டி 1n. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய ஈக்குவலண்ட் எவ்வளோ? 49 கிராம். நைட்ரிக் ஆசிட்னுடைய ஈக்குவலண்ட் எவ்வளோ? முன்னால் பார்த்தோம் இல்லையா? நைட்ரிக் ஆசிட்னுடைய ஈக்குவலண்ட் எவ்வளோ? 63 கிராம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னுடைய ஈக்குவலண்ட் எவ்வளோ? 36.5 கிராம். H2S ஈக்குவலண்ட் எவ்வளோ? 17 கிராம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்போது அதெல்லாம் தான் இங்கே நம்ம எழுதிக்கணும். அப்போ நைட்ரிக் ஆசிடுக்கு 63 கிராம் அந்த மாதிரி வரும். அப்போது 1n சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன அர்த்தம்? 1n சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன அர்த்தம்? 49 கிராமை வந்து நம்ம 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணால் அதுக்கு பேர் 1n. அதே மாதிரி 1n நைட்ரிக் ஆசிட்னா என்ன அர்த்தம்? 63 grams nitric acid dissolved in 1 liter is 1n. அதே மாதிரி எனி அதர் திங். ஸோ H2S எடுத்துக்கிற அப்படின்னா என்ன வரும்? 1n H2Sனா என்ன வரும்? H2Sக்கு என்ன பார்த்தோம் இங்க? 17 வந்தது. ஸோ 17 கிராம் இன் 1 லிட்டர் இஸ் 1n. அப்போ 0.1n சல்ஃபியூரிக் ஆசிட்னா எவ்வளோ வரும்? இந்த 1 10ஆல் டிவைட் பண்ணுறதுனால இதையும் 10ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 4.9 கிராம் இன் 1 லிட்டர் வரும். எல்லாமே 1 லிட்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. 1 லிட்டர் மாற்றக்கூடாது. 1 லிட்டர் மாற்றினா எல்லாமே மாறிடும். ஓகே. அதே மாதிரி 0.1n நைட்ரிக் ஆசிட்னா என்ன வரும்? திஸ் பை 10, திஸ் பை 10. 6.3 கிராம் இன் 1 லிட்டர் இஸ் 0.1n நைட்ரிக் ஆசிட். 0.1n H2S என்ன வரும்? திஸ் பை 10, திஸ் பை 10. 1.7 கிராம் இன் 1 லிட்டர். ஸோ எந்த கொடுத்தாலும் இப்போ 0.02n என்ன வரும்? 0.02n சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன வரும்? போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. 0.02n சல்ஃபியூரிக் ஆசிட்னா எவ்வளோ வரும்? எல்லாமே 1 லிட்டருக்குன்னு சொல்லிட்டேன். இது எவ்வளோ வரும் சொல்லு?
எஸ், நீ அதை கிராஸ் மல்டிப்ளை போட்டே பண்ணலாம். நான் நேற்று போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதாவது 1Nன்னா எவ்வளோ வருது? 49 கிராம் வருது. அப்போ 0.02 Nன்னா என்ன வரும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா ஈஸியாக வந்துடும். எக்ஸ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 49 இன்ட்டு 0.02, அவ்வளோதான். ஸோ 49 இன்ட்டு 0.02 போட்டால் 90, 0.98. அவ்வளோதான். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ம் சார், நாங்கள்லாம் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் சார், அதனால லேட் ஆகுதுன்றீங்களா? ஓகே, அதுதான் இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்கிறது. பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் டெரிவேஷன்லாம் பக்கம் பக்கமாக போடுவாங்களாம் கடகடன்னு. கெமிஸ்ட்ரியில் சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன் சால்விங் கொடுத்தாலே உட்காந்து டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐன்ஸ்டைன் மாதிரி. ஓகே, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜை இங்கே ஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நார்மாலிட்டி இப்போ புரிஞ்சதா? ஈக்குவலன்ட் வெயிட்னா என்னன்னு தெரியுதா? ஈக்குவலண்ட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சம்மு கேட்க மாட்டாங்க, இதை மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. எப்படி மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்க நம்ம என்ன எழுதியிருந்தோம்? நார்மாலிட்டி n இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கிறது புரியறதா எல்லாருக்கும்? இது வேணா இன்னொரு 1N சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன வரும்? வெயிட் டிவைடட் பை வால்யூம். புரியறதா? இதுதான் நான் இங்க ஃபார்முலாவா எழுதியிருக்கேன். இங்க இதை வந்து இப்போ நம்ம எம்எல்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? வெயிட் வால்யூம் லிட்டரை வந்து எம்எல்ல கன்வெர்ட் பண்ண பை 1000 பண்ணுவோம், V பை 1000 வரும். அதை நம்ம மேலே கொண்டு வந்தோம்னா வெயிட் இன்ட்டு 1000 பை V வரும், நார்மாலிட்டியோட ஃபார்முலா. இதுதான் நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி இது பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப், இப்போ இந்த இடத்துல ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட், நான் இங்கே ஒரு ஃபார்முலா எழுதுறேன், அது புரியறதா பாருங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஆசிட் divided by number of equivalents. அப்படின்னா என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய ஈக்குவலன்ட் வெயிட் என்ன? 49 கிராம் இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் உனக்கு வந்து 98 கிராம் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ ஈக்குவலன்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் வேணால் எழுதிக்கும் அந்த இடத்துல. ஹவு மெனி ஈக்குவலன்ட் ஆர் present in 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட்? எப்படி கண்டுபிடிப்போம்? அதை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதாவது நீ ரெண்டு மெத்தடில் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? நான் ஜென்ரலாக சொல்கிற மெத்தட். 49 கிராம் அப்படின்றது 1 ஈக்குவலண்ட். அப்போ 98 கிராம்ன்றது எக்ஸ் ஈக்குவலண்ட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எக்ஸ் இன்ட்டு 49 ஈக்குவல் டு 98. எக்ஸ் ஈக்குவல் டு 98 by 49 which is equal to 2. 2 equivalent. புரியுறதா? Yes sir. இப்போ இதை நான் இந்த ஃபார்முலாவா எழுதுறேன். இந்த 2 ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, அதை இங்க நாங்க ஈக்குவலண்ட் வெயிட்னு எழுதுறேன். ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட்னு எழுதுறேன். நல்லா பார்த்துக்கோ. ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் அப்படின்னா என்ன? 2 இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் ஆசிட் 98 கிராம் இங்க கொடுத்துருக்கிறது. அவங்க எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். 98 கொடுக்கலாம், 9.8 கொடுக்கலாம், 196 கொடுக்கலாம், 300 கொடுக்கலாம், 400 கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அது வெயிட் ஆஃப் த ஆசிட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். புரியுதா? இந்த ஃபார்முலா புரியுதா? எஸ் சார், எனக்கு ஒரு டவுட் சார். சார், இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும்னா அப்போ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அப்படி கால்குலேட் பண்ணுவோம்ல சார்? அது ஈக்குவலண்ட் வெயிட்.
ஈக்குவலண்ட் கிடையாது. அப்போ ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும்னா அது செப்பரேட் ஃபார்முலா இருக்கா சார்? அதை தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பட் இதுவும் ஈக்குவலண்ட் வெயிட் ஃபார்முலாவும் ஆல்மோஸ்ட் ஒன்னா இருக்கே சார். நீ இல்ல இதுல இந்த ரெண்டு வேர்டோட மீனிங்கை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஈக்குவலண்ட் வெயிட்ன்றது கிராம்ல இருக்கும், ஈக்குவலண்ட்ன்றது வெறும் நம்பர், அவ்வளவுதான். 1 2 3 அப்படின்னு இருக்கும், அவ்வளவுதான். ஓகே சார். அப்போ நம்பர் ஆஃப், இப்போ இந்த கடைசியா பாக்ஸ் போட்டிருக்கிற இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் புரியுறதா? சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். இது வந்து ஈக்குவலன்ட் வெயிட், ஸ்டார்டிங்ல வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் an ஆசிட்னு ஒன்னு பார்த்தோம்ல சார், அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட் தான். ஈக்குவலண்ட் வெயிட் வந்து ஒரே கான்செப்ட் தான். நம்ம இங்க நார்மாலிட்டியில அந்த ஈக்குவலண்ட் வெயிட் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே சார். சோ both are same, but then நார்மாலிட்டி கூட நம்ம பார்க்கறோம். ஈக்குவலண்ட் வெயிட் நார்மாலிட்டியில எப்படி வருதுன்னு பார்க்கறோம். ஓகே சார். இப்போ இந்த ஃபார்முலா புரிஞ்சதா எல்லாருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு weight of the substance divided by equivalent weight. ஈக்குவலண்ட் நல்லா பார்த்துக்கோ. ஈக்குவலண்ட் அப்படின்ற வேர்டு வேற, ஈக்குவலண்ட்ன்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்பர்னா என்ன? 1 2 0.1 0.2 0.01 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்றது கிராம்ல உனக்கு வரும். 49 கிராம், 40 கிராம், 100 கிராம் அந்த மாதிரி இருக்கும். அது கேன் யூ see the difference? எஸ் சார். ரெண்டுமே நம்பர் தான். நம்பர்னு அவனுக்கு சொன்னது வந்து சிம்பிள் நம்பரா இருக்கும். ஈக்குவலண்ட் வந்து 1 2 0.01 அந்த மாதிரி இருக்கும். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், 30 40 60. ஒரு காம்பவுண்டினுடைய மாலிகுலர் மாஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட் வெயிட் வந்து மாறிட்டே இருக்கும். உனக்கு பெருசா பெரிய நம்பரா வரும் உனக்கு. அதுதான் நீ ஜென்ரலா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. இப்போ now I will tell you another formula, very important. இதை எழுதிக்கோங்க. அதை நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட், இந்த கடைசியாக எழுதின ஃபார்முலாவை நான் இன்னும் கொஞ்சம் வேற நீட் ஃபார்மேட்டில் எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். இது எதுலேருந்து வந்தது? நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட். நம்ம முன்னால பார்த்த டெஃபினேஷன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட்னு பார்த்தோம். இது வெயிட் பை வால்யூம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். இதுவே எம்எல்ல இருந்ததுன்னு சொன்னால் பை 1000 போட்டுக்கோங்க. அதை எம்எல்ல இருந்ததுன்னு சொன்னால் this will be n into v by 1000 ml வரும். ஈக்குவலண்ட்டை ஈன்னு வச்சுக்கலாம். நம்ம ஈக்குவலண்ட்டை ஈன்னு வச்சுக்கலாம். எழுதிட்டீங்களா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இன்னும் இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் எனி ஆஃப் யூ ஹவ் காட் டவுட்ஸ் இன் திஸ் ஃபார்முலா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா உனக்கு புரியும் அது. இப்போ 1n சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. வால்யூம் வந்து 1 லிட்டர். 1 லிட்டர் வால்யூம். இது வால்யூம், இது n, இது வால்யூம் இன் லிட்டர். இங்க எவ்வளோ ஈக்குவலண்ட் இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ ஈக்குவலண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும்? சார் 49 வருமா? வெயிட் கேட்டா 49 வரும்.
வெறும் ஈக்குவலன்ட்னு கேட்டா என்ன வரும்? 1 தான் சார். 1 sir. புரியுறதா? now you see the difference. இத தான் நான் இங்க ஃபார்முலாவா எழுதியிருக்கேன். புரியுறதா அது? சார் ஆனா அங்க வெயிட்ல சார் போட்டிருக்கீங்க. ஆனா இங்க ஈக்குவலன்ட்ல சார் நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னு. எங்க வெயிட் போட்டிருக்கேன்? அங்க நார்மாலிட்டி ஈக்குவல் டு வெயிட் பை அது வால்யூம். வேற ஃபார்முலா. அது வேற ஃபார்முலா அது. அதாவது ஆக்சுவலா இது வந்து வெயிட்ன்றது வந்து ஈக்குவலன்ட் வெயிட். இது 1 ஈக்குவலன்ட் வெயிட். வெறும் வெயிட் கிடையாது அது. அதாவது நம்ம 1 என்னோட டெஃபினிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். 1 n எடுக்கிறேன்னா ஒரு ஈக்குவலன்ட் போடணும். நம்ம எந்த வெயிட்டுக்கு வேணாலும் நார்மாலிட்டி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உனக்கு சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு வந்து 4.9 கிராம்னு கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்போம்? 4.9 கிராம்னு கொடுத்தா நம்ம முன்னால சொன்னோம் இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அதை இங்கெல்லாம் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி. ஓகே. அதனாலதான் ஜென்ரலா வெயிட்னு போட்டேன். எந்த வெயிட்டா இருந்தாலும் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அதுல. ஸோ 1 என்னோட டெஃபினிஷன் தான் வந்து 1 ஈக்குவலன்ட் பை வால்யூம். ஓகே. So now I want you to understand this formula thoroughly. Okay, now இப்போ இதுல ஒரு சின்ன we'll see some questions. First question. இப்போ நல்லா பாரு. 1 mole of O2 is equal to 32 grams. Okay. Whereas 1 equivalent of O2 will be 8 grams. இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சார் அப்ப 32/8 பண்ணி எவ்வளவு ஈக்குவலன்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா சார்? அப்போ ஒரு மோல்ல வந்து ஒரு மோல் O2ல எவ்வளவு ஈக்குவலன்ட் இருக்கும்? So 1 mole of O2 contains 32/8 equal to 4 equivalent of O. சார் எப்படி சார் ஒரு ஈக்குவலன்ட் ஆஃப் O2 வந்து 8 ன்னு போடுறீங்க? அதாவது 1 மோலுக்கு ஆக்சிஜனுடைய இது வந்து 8, O2 வந்து 16. ஈக்குவலன்ட் வெயிட்டோட டெஃபினேஷன் என்ன? மாலிகுலர் வெயிட் பை நிறைய டெஃபினேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆசிடுக்கு ஒரு டெஃபினேஷன், பேஸுக்கு ஒரு டெஃபினேஷன், சால்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன், ரிடாக்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன். இந்த மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெஃபினேஷன் மாறும். இப்போ வெறும் மாலிக்யூல் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா O2 H2 அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட ஈக்குவலண்ட்டை? அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த மாதிரி. ஓகே சார். புரியுதா இது? இதே கூட உனக்கு ஒரு கொஸ்டினா வரும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின். நான் சொல்றது ஏதாவது புரியலைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு கேளுங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ப்ராப்ளம் போடுறது ஈஸியா இருக்கும். கான்செப்ட் புரியலைன்னா ப்ராப்ளம் கஷ்டமா இருக்கும் உனக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் மாதிரி, கொஸ்டின் இல்லை ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபர் இன் SCl2 is equal to 16. ஓகே, அப்போ ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபர் இன் S2Cl2 equal to what? சரியா? இதை எப்படி பண்றதுன்னு நான் ஜென்ரலா சொல்றேன். இப்போ இதை வந்து இது -2 இது +2. ஏன்னா இப்போ நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலன்ட் வெயிட்டினுடைய எல்லா விதமான காம்பவுண்டினுடைய ஈக்குவலன்ட் வெயிட் உங்ககிட்ட இருக்குன்ற அசம்ஷன்ல நான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னா சொல்லிடுங்க. அந்த ஃபார்முலாவை நீங்க எழுதிக்கணும். ஏற்கனவே கொடுத்துருந்தேன் உங்கள்கிட்ட கிளாஸ்ல. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேவ் காட் தட். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? அப்போ இங்கே என்ன வரும்? சல்ஃபருக்கு வந்து சல்ஃபர் வில் பி ஈக்குவல் டு சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் 32 டிவைடட் பை இங்கே இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2, இட் வில் பி ஈக்குவல் டு 16. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ S2Cl2க்கு என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்? 32.
32 வரும். புரியுறதா? ஸோ S2க்கு வந்து 64 வரும். இங்க என்ன வரும்? -2, அப்போ +2 வரும். ஒரு ஆட்டமுக்கு எடுத்துக்கிறோன்றதுனால +2 +1 இங்க இருக்கிற ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படியே எடுத்துன்னு போடணும் நம்ம. 32 வரும். சார் அப்போ இங்க வந்து மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த ஆமா ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோமா ஆமா சார்? ஆமா அதே மாதிரி இன்னொன்னு கொடுக்குறேன் போடு. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபர் இன் SO2 எவ்வளவு வரும்? 8 வரும் இல்லையா? எப்படி 8? 32 -4 +4 இல்லையா? SO3 என்ன வரும்? என்ன வரும்? சார் டெசிமல்ல வருது சார் 5.3. 5.3. ஸோ 32/6 = 5.3. இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா நீ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கூட எழுதிக்கலாம். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை போட்டால் என்ன வரும்? 5 6 are 30, remainder to 2/6 இல்லையா? அப்போ இது 1/3 வரும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட அவ ஆப்ஷனில் வந்து கொடுக்கும்போது இந்த வேல்யூ 5.3 கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்மு கேட்டுட்டு வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபர் இன் SO3 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கூட கொடுப்பாங்க. சரியா? அப்போ நீ அந்த இதை கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை. ஓகே. ஸோ இப்போ now we will go to little bit வேற டைப் ஆஃப் பேட்டர்ன் கொஷினுக்கு போகலாம். இது வந்து வெறும் ஈக்குவலன்ட் கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான கொடுத்த ஒரு பேட்டர்ன். இப்போ சேம் 0.45 gram of acid is mixed with இதோட molecular weight is equal to 90. 20 ml of 0.5N NaOH. Question எழுதிக்கோ. 0.45 gram of acid, molecular weight 90, is mixed with or titrated with 20 ml of 0.5N NaOH. Completely react ஆயிடுது. Completely reacted. இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். நான் அதெல்லாம் கொடுக்கல உனக்கு, சும்மா ஒரு இதுக்காக கம்ப்ளீட்லி ரியாக்டட் அப்படின்னு வச்சுக்கோத. ஓகே. கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட்? பேசிசிட்டி ஆஃப் த ஆசிடோட டெஃபினேஷன் சொல்லுங்க யாராவது. What do you mean by that? பேசிசிட்டினா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹெச்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆசிடில் வர்றதுக்கு பேசிசிட்டின்னு சொல்லுவோம், பேஸில் வர்றதுக்கு அசிடிட்டின்னு சொல்லுவோம். பேசிசிட்டினா என்ன? நம்பர் ஆஃப் H+, ரீப்ளேசபிள் H+. ஒரு ஆசிட்லேருந்து எவ்வளோ H வெளியே வரும்ன்றது. கொஷின் எழுதிட்டியா? ஒரே ஒரு செகண்ட். 0.45 gram of acid, molecular weight 90, is mixed with, reacted or titrated, எப்படி வேணாலும் அதோ கொடுப்பாங்க அவங்க. Mixed with 20 ml of 0.5N NaOH. The basicity of the acid is A, B, C, D. 4 கொடுப்பாங்க. நான் ஆப்ஷன்லாம் கொடுக்கல உனக்கு, நம்ம கால்குலேட்டே பண்ணலாம் நம்ம. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. நவ் இது எப்படி போடுறது இப்போ?
எப்போவுமே எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லலாம் போடுவீங்க, கெமிஸ்ட்ரின்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். எனிவே அது நான் அப்படியே மென்று முழுங்கிட்டு நான் சொல்கிறேன். கிவன் டேட்டா என்ன ஃபார்முலா, அது ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்து போடணும். ஸோ நம்மளுக்கு இங்கே பெசிசிட்டி கொடுத்துருக்காங்க, கிராம் கொடுத்துருக்காங்க, நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நார்மாலிட்டி கொடுத்துருக்கிறதுனால நார்மாலிட்டியோட டெஃபினேஷன் என்ன, n is equal to 1 gram equivalent weight of the substance divided by volume in liter. இது நம்மளுக்கு முதல்ல கொடுத்த டெஃபினேஷன். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் NaOH, அதாவது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ABR. ஏபிஆர்னா என்னது, ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். நான் ஏற்கனவே ஆர்கானிக்ல நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை ஏபிஆர்ல பார்த்தீங்கன்னா 1 equivalent of acid will react with 1 equivalent of base. இது ரூல், இது law of equivalence னு பேர் இதுக்கு, law of equivalence. அதாவது நம்ம V1N1 is equal to V2N2 ன்னு சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இது. 1 equivalent of acid will always react with 1 equivalent of base. அதாவது ஒரு H plus ஒரு OH கூட ரியாக்ட் ஆகும். அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் NaOH, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் NaOH என்ன வரும், அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணணும். இது வந்து இங்க எடுத்துட்டு போயிடணும். அப்ப என்ன வரும், நார்மாலிட்டி இன்டு வால்யூம் இன் லிட்டர்ஸ். சம்முல நார்மாலிட்டி எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 0.5 இன்டு 20/1000, 20/1000 இல்லையா, 20 ml கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 0. எவ்வளோ, 0.02வா, எவ்வளோ 0.2, அது என்ன வரும், 20/1000. 20/1000 எவ்வளோ வருது, 0.02 தான் சார். 0.02. ஓகே. ஸோ அப்போ 0.01 ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் வருது. கரெக்டா? இப்போதான் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணணும். எந்த ரூல், 1 equivalent of acid will react with 1 equivalent of base. We know that 1 equivalent of acid will react with 1 equivalent of base. Therefore 0.01 equivalent of acid will react with 0.01 equivalent of base. நான் இனிமேல் இப்பெல்லாம் எழுத மாட்டேன், இது எழுத மாட்டேன் இனிமேல். நான் ஞாபகம் வச்சுக்கோ, இது நீ அண்டர்ஸ்டுட், இது ஞாபகம் வச்சுக்கணும் நீ. ஓகே. அப்போ 0.01 equivalent of base will react with 0.01 equivalent of acid. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட், ஈக்குவலண்ட் ஆஃப் ஆசிட் எவ்வளோ, ஆசிட் எவ்வளோ ஈக்குவலண்ட் இருக்குன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட்ஸ். இது ஏற்கனவே கொடுத்த ஃபார்முலா தான் இது. வெயிட் ஆஃப் ஆசிட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட்ஸ். வெயிட் ஆஃப் ஆசிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.45 grams. 0.45 divided by number of equivalents. Number of equivalents எவ்வளோ, 0.01. புரியுதா? ஸோ டெசிமல் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷனாக எழுதணும். இது 1/100 எழுதிப்போம் இதை இல்லையா. 1/100 எழுதுனா இது மேலே வந்தால் என்ன ஆகும், 100/1 வந்துடும். ஸோ 45/100 இன்ட்டு 100/1. புரியுதா? ஈக்குவல் டு 45. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் தானா வந்து நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ். ஆமா. அப்ப வந்து நம்ம அதான சார் கண்டுபிடிக்கிறோம் பெசிசிட்டி இந்த சென்ஸ்ல. ஆமா.
அப்ப ஈக்குவலண்ட் கொடுத்த வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட் போடக்கூடாதா சார்? இரு, நம்ம இன்னும் முடிக்கல சம்ம. ஓகே. பேசிசிட்டி இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆசிட்னுடைய மாலிகுலர் மாஸ் 90 டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 45 ஈக்குவல் டு 2. ஸோ பேசிசிட்டி வந்து 2. இதை எப்படி புரிஞ்சுப்ப நீ? இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரே எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப எடுத்துக்கிறேன். சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய பேசிசிட்டின்னா என்னன்னு சொன்னேன்? நம்பர் ஆஃப் H பிளஸ். இப்போ நான் என்ன சொல்றேன்? வெயிட் ஆஃப் ஆசிட் 98 கிராம் இருக்குன்னு சொல்றேன். அப்போ பேசிசிட்டியை எப்படி கண்டுபிடிப்ப? டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் போட்டா வருதா? நம்பர் ஆஃப் H பிளஸ் வருதா? ஸோ பேசிசிட்டியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இந்த 90ன்றது என்னது? இந்த 90ன்றது என்னது? மாலிகுலர் வெயிட் இல்ல, வெயிட் ஆஃப் ஆசிட். எனி வெயிட். மாலிகுலர் வெயிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி எனி வெயிட் டிவைடட் பை இது என்னது? ஈக்குவலன்ட் வெயிட். புரியுதா? புரியுது சார். எழுதிக்கோ. ஏன்னா இந்த ஈக்குவலண்ட்டை பொறுத்த வரைக்குமே இதுதான் மெயினான விஷயம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எல்லா சமயம் ஈஸியா போடலாம். காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் சம்ம போடலாம். We will try to do as many sums as possible today. Acid. Find the equivalent weight of base. Find the equivalent weight of base. ஸோ எப்படி போடுவோம்? அதே மாதிரி போடு பார்க்கலாம். நார்மாலிட்டி n is equal to சார் ஆன்சர் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுமா? 0.02 ஈக்குவலன்ட் வருதா? 0.02 ஈக்குவலன்ட். வெரி குட். அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்ப? 0.5 by 0.02. அவ்வளவுதான். So normality is equal to equivalent weight by volume in liter, which is equal to so equivalent weight is equal to 1 gram equivalent is equal to normality into volume. Normality into volume 0.2 into 0.1 liter, which is equal to 0.02 equivalent. Now equivalent weight of base is equal to weight of base divided by number of equivalents. Weight of base வந்து 0.5 gram divided by number of equivalents 0.02 is equal to 25. Okay, easy. Okay, question 6 போடுங்க பார்க்கலாம். Speed pick up பண்ணுங்க பார்க்கலாம். 0.126 gram of acid, okay, plus 20 ml of 0.1 N NaOH. Equivalent weight of acid. போடு பார்க்கலாம். போட்டுட்டு என்ன ஆசிட்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க யாராவது. சம்டைம்ஸ் கொஸ்டின் அப்படி கூட கேட்கலாம். the acid could be possibly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆசிட்
ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எவ்வளோ வருது? வருதா? சார் 6.3 வருது சார். ஒழுங்கா கால்குலேட் பண்ணு. சார் எனக்கும் 6.3 தான் வந்துச்சு சார். எங்கேயோ தப்பு பண்றீங்க. மல்டிப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிருக்கீங்க. ஈக்குவலன்ட் வெயிட்ல. ஆமா சார், தெரியாம 20/100 பண்ணிட்டேன் சார். 20/1000 20 இல்ல. இல்ல சார், லைக் அந்த 20 ml இருக்குல்ல சார் மேல. பயோமேஸ் தானே ஆ, நீ? ஆமா சார். தான் கொடுக்கணும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். நாங்க வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் மேக்ஸ்ல பண்ணிட்டே இருப்போம்னா கடவுளுக்கே பொறுக்காது. கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சும்மா தமாஷ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. மேக்ஸ் இதுல ரொம்ப ஈஸியா பண்ண வேண்டியதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா. இல்ல சார் நான் தப்பு பண்ணல. எனக்கு 0.02 தான் வந்துச்சு. ஓகே. ஏன்னா எனக்கு 63 வரல சார், 6.3 தான் வருது. தப்பு அது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சார் எனக்கு ஈக்குவலன்ஸ் வந்து 0.02 வருது. எப்படி வரும்? 0.1 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? நார்மாலிட்டி 0.1 தானே கொடுத்துருக்கு. சார் நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். ஸ்கிரீன்லயே இருக்கு பாரு. இது அடுத்த ப்ராப்ளம் இது, சரியா? சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ்ல தப்பு பண்ணீங்கன்னா நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க தப்பு பண்றது அங்க ஒரு ஆப்ஷனா வந்திருக்கும். அவசரத்துல அதை டிக் பண்ணிடுவீங்க. Yes, 63 வந்துருச்சு சார். என்ன ஆசிட்? எனிபடி குயிக்? சார் HNO3. ஃபாஸ்டா சொல்லணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபெமிலியாரிட்டி வரணுன்றதுக்காக கொடுக்குறேன். 2 கிராம் பேஸ். ஓகே, ஈக்குவலன்ட் weight equal to 40. react with 3 gram acid. React with 3 gram acid. Equivalent weight of acid. Equivalent weight of acid. பார்க்கலாம் யார் கரெக்டா போடுறீங்கன்னு. I will give you 1 minute time, then I will solve. Sir, 60 sir answer. Correct. எல்லாருக்கும் வருதா? Equivalent weight of base. Sir, 60 வருது சார். வருதா? வெரி குட். ஸோ என்ன கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்க, அவ்வளோதான்.
number of equivalent கொடுத்துருக்கு, which is equal to 40. So that will be 2 by x நம்மளுக்கு தெரியாது. So அப்போ இது வந்து 40 ஆயிடுது. அப்போ x equal to 2 by 40 equal to 0.05 equivalent. So equivalent weight of acid வந்து given weight by equivalent 3 by 5 into 100. 300 by 5 is equal to 60. இது என்ன ஆசிடா இருக்கும்? சிக்ஸ்டி ஏதாவது ஆசிட் வருதா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டோமே ஏதாவது வந்திருக்கா? அஸ்டிக் ஆசிடுக்கு எவ்வளவு வந்தது? சார் அசிட்டிக் ஆசிட் தான் வரும் சார், ஆனால் நம்ம போடலன்னு நினைக்கிறேன். போட்டுடுவோம். CH3COOH C2H4O2 24 plus 4 plus 32. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, whenever you calculate the equivalent weight, அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி திடீர்னு அவங்க சம்டைம்ஸ் the acid could be possibly அப்படின்னு ஒரு 4 ஆசிட் கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ நீ இதை போடுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அதை அதுக்காக தான் இதையும் சைட் பை சைட் கொடுக்குறேன். கொஸ்டின் எப்படி வேணாலும் வரும். ஓகே, கொஞ்சம் வேரியேஷனோட கொடுக்குறேன். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அ டைவேலண்ட் கேட்டயான் ஆசிட் கொடுக்கல, கான்செப்ட் ஒன்று தான். இஸ் 24. is 24. Okay, volume of H2 liberated by 12 gram of metal with excess acid. பயப்படாத, வேரியேஷனை பார்த்து சார் என்ன சார் ஒரே பேட்டர்ன்ல போட்டுன்னு போனா வேற மாதிரி கொடுக்குறீங்களான்னா யோசிக்காத. அந்த ஈக்குவல் வெயிட் ஆஃப் கேட்டன் வந்து ஒரு ஆசிடா ட்ரீட் பண்ணிக்கலாமா? நீ ஃபார்முலா அதே ஃபார்முலா தான்மா. ஃபார்முலா வந்து நான் சொன்ன மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட் வந்து ஒரு காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம எஸ்சி ஃபர்ஸ்ட் சம் போட்டோமே, செகண்ட் சம் SCl2 என்ன பண்ணோம் அதுல? ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆமா சார், மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை ஆக்சிடேஷன் ஸ்டேட். அட்டாமிக் வெயிட். ஓகே. சாரி சார். ஓகே, சோ போடு பார்க்கலாம். 1 minute டைம், then I will do. அப்ரோச் பண்ணுங்க பார்க்கலாம். Concept is same except the ingredients are different. இதுக்கு ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். இது ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ்டு ப்ராப்ளம். இது என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டாக்கியோமெட்ரி அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன பண்ணணும்? ஸ்டாக்கியோமெட்ரினா ஈக்குவேஷன் எழுதணும். நான் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் எல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு சம் எக்ஸாம்ல கேட்டா என்ன பண்ணுவேன்? ஓகே, ட்ரை பண்ணு. few more seconds, then I will do. சார் 5.6 சார். என்னது? லிட்டர்ஸ். எங்கேயோ கால்குலேஷன்ல தப்பு பண்ணிருக்க. ஓகே, metal plus 2H plus will give you H2 will be released plus M2 plus. So அப்ப என்ன ஆகுது? 1 equivalent of metal will release 1 equivalent of hydrogen.
செக் பண்ணுறேன் நான். பிரியங்கா, ஐ வில் செக் தி கால்குலேஷன் அண்ட் டெல் யூ. அப்போ இங்க 1 ஈக்குவலண்ட் வந்து அவங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 கிராம் கொடுத்துருக்காங்க. 12 கிராம் மெட்டல் எவ்வளோ ஈக்குவலண்ட் ஆஃப் H2வை ஐ மீன் எவ்வளோ வால்யூம் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் கொடுத்துருக்காங்க, M2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 24 is equal to weight by number of equivalent. Weight by number of equivalent. அப்போ x என்ன வரும்? x equal to 0.5. 0.5 equivalent வரும். x equal to 0.5 equivalent. நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன்ல என்ன பார்த்துருக்கோம்? 1 equivalent of metal, stoichiometry என்ன வந்திருக்கு? Releases 1 equivalent of H2, which is equal to 22.4 liters at STP. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் வந்திருக்கு? 0.5 ஈக்குவலண்ட் H2 வந்திருக்கு. அப்போ 0.5 ஈக்குவலண்ட்னா என்ன? by 2 இல்லையா? ஸோ 11.2 is the answer. 5.6 எப்படி போட்டேன்? சார் ஆனா ஒரு ஈக்குவலண்ட் வந்து 11.2 லிட்டர்ஸ் கிடையாதா சார்? 22.4 அட் எஸ்டிபில. இல்ல, நீ ஏன் அதை பாதியா குறைச்ச? 0.5 நான் பாதியா குறைச்சிட்டேன் சார். அது குறைக்கணும், ஆனா நீ 11.2ல இருந்து பாதியா குறைச்சது தான் எனக்கு டவுட்டா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஓகே, அதான் இந்த இடத்துல அந்த மோல் ஈக்குவலண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மோல் தானே சார் 22.4 வரும், ஈக்குவலண்ட்டுக்கு 22.4 வருமானு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், நான் மோல் கால்குலேட் பண்ணி போட்டேன், இந்த இதுவும் கால்குலேட் பண்ணி போட்டேன். அதனால ஆமா இதுதான் ஒரு ரிஸ்க் இதில். ஸோ மோல் ஈக்குவலண்ட்டும் வேற தான். மோல் இஸ் டிஃப்ரெண்ட், ஈக்குவலண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் H2 தானே நம்ம போடுறோம், ஹெச்னு போடலையே. ஹெச்னு போட்டா தானே சார் 22.4 எடுக்கணும். இது டைஆட்டாமிக் மாலிக்யூல்னால இல்ல அதான் இது வந்து அட்டாமிசிட்டியோ மோல் கான்செப்டோ இங்க கொண்டு வரக்கூடாது. சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு நிமிஷம் காட்டுறீங்களா சார்? ஓகே சார். இப்போ பிரியங்கா உனக்கு இன்னொரு கம்பேரிசன் கொடுக்குறேன் பாரு. இப்போ CH4 plus O2 gives CO2 plus H2O. இப்போ இந்த இடத்துல 1 equivalent of methane gives 1 equivalent of CO2ன்னு சொல்றேன். இது சரியா தப்பா? கரெக்ட் தான் சார். இது எப்படி கரெக்ட் சொல்லு? அதான் சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்கும். So this will be 22.4 liters, not 11.2 liters. Okay sir. சரியா? The best understood things in life are poorly expressed. That's why lovers don't talk. They simply gaze at each other. Okay. So next question. எத்தனாவது? 6 8 9வது. Okay. 0.84 gram of metal carbonate. போனதில் அயான் கொடுத்தேன், இப்போ அது ஒரு சால்ட்டா கொடுக்குறேன், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ப்ளஸ் 40 ml of N/2 sulfuric acid. Okay. Find the equivalent weight of metal carbonate. Find the equivalent weight of metal carbonate. 1 minute time, then I will do it.
கரெக்ட். மற்றவங்களுக்குலாம் வருதா? ஸோ கிராம் ஈக்குவலண்ட் வெயிட், நான் வேணுன்ட்டு தான் ஃபார்முலாவை ஒரு தடவையும் எழுதுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வரும். H2SO4 is equal to normality into volume. Normality into volume is equal to 0.02 equivalent. 0.02 equivalent. So equivalent weight of metal carbonate is equal to weight of metal carbonate divided by number of equivalent. Weight எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.84 gram divided by number of equivalent 0.02 equal to 84 by 100 into 100 by 2, which will be 42. புரியுறதா? Yes, all of you understood that? Same type of problem. அடுத்தது கொஞ்சம் வேரியேஷனோட கொடுத்துருக்கேன். சொல்லு. ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வந்து 40 ml of N/2 H2O கொடுத்திருக்கனால நீங்க 0.5 எடுத்துக்கீங்களா சார்? ப்ரீவியஸ் क्वेश्चनல வந்து 40 இல்ல இது பாத்தியா? இந்த இடத்துல this one. ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம அந்த ஈக்குவலண்ட்டை கால்குலேட் பண்றோம். அதான் அந்த क्वेश्चन கேட்டே இல்ல எது கேட்டா நீ? அதுக்கு 9th ஒன்னா? 9th ஒன்ல இது மல்டிப்ளை பண்ணணும் இந்த இடத்துல. அந்த 0.51 அந்த N/2 கொடுத்திருக்கனால நீங்க ஆமா இதுதான். எஸ், क्वेश्चन பார். புரோமின் கொடுத்துட்டாங்க, ரியாக்ஷனே கொடுக்கல. மெட்டல் புரோமின். ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா தான் அது. நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிப்போம். பட் எனிவே ஈக்குவலண்ட் வெயிட்லயும் அது வரும். அது இது ஏதிக்கோங்க அந்த இடத்துல. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் மெட்டல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் மெட்டல் will be equal to equivalent weight of anything, எது கூட ரியாக்ட் ஆகுதோ. நம்ம இங்க புரோமின்னு கொடுத்துருக்கிறதுனால புரோமின் எடுத்துக்கிறோம், divided by mass of bromine. இது சேமா இருக்கும். அது ஒரே ஃபார்முலா தான், வேற ஃபிளேவர்ல வந்துட்டு இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த ஃபார்முலான்னு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? இதே ஃபார்முலாவை வேற ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். இப்போ some few slides, 1 or 2 slides முன்னால நான் சொன்னேன். Anybody can tell me what is that formula? சார், நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எப்பவுமே ஈக்குவலா இருக்கனால நீங்க இப்படி எழுதிருக்கீங்களா? கரெக்ட். 1 equivalent of acid is equal to 1 equivalent of base ன்னு போட்டோம் இல்லையா? எஸ் சார். அந்த ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஈக்குவலண்ட் வெயிட் பை மாஸ் போட்டேன்னா ஈக்குவலண்ட் வரும் உனக்கு. அதான் எழுதிருக்கிறது இங்க. ஸோ அது எது கூட வேணாலும் ஈக்குவலண்ட் ஆகும். அது ஆசிட் போட்டு பேஸ் வரலாம். அதாவது எது கூட ரியாக்ட் ஆகுது, அவ்வளவுதான். எது கூட ரியாக்ட் ஆனாலும் அது ஈக்குவலா இருக்கும். நான் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ்ல உங்களுக்கு ஆசிட் பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து எதுல வேணாலும் உனக்கு வரும்.
ஓகே, ஸோ இப்போ போடு பார்க்கலாம். ஈக்குவல் weight ஆஃப் மெட்டல் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு equivalent weight of bromine divided by mass of bromine into 1 gram of metal. போட்டேன்னா ஏதோ வரும் உனக்கு, அதான் ஆன்சர் உனக்கு. சார் ஆனா क्वेश्चन வந்து ஈக்குவலன்ட் weight ஆஃப் bromine கண்டுபிடிக்கிறது தானே சார்? ஆமா, இந்த பக்கம் திருப்பிக்கோ அப்படியே. அதை ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன் நான் பாரு. புரோமின் என்ன வரும்? இது வந்து this will go to this side. சார் அப்போ இங்க ஈக்குவலன்ட் weight ஆஃப் மெட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? இல்ல இது வந்து you have to know these two things. இப்போ புரோமின் வந்து உனக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலண்ட் கொடுக்கல, மாலிகுலர் மாஸும் கொடுக்கல, ஈக்குவலண்ட்டும் கொடுக்காததுனால ஈக்குவலண்ட் உனக்கு தெரியாது இல்லையா? எல்லா சம்லையும் நம்ம வந்து ஒன்றுத்தோட ஈக்குவலண்ட் நம்மளுக்கு தெரியும், அதுலேருந்து இன்னொன்று ஈக்குவலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம மாஸையோ இல்லை ஈக்குவலண்ட் வெயிட்டையோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இங்கே ரெண்டுத்துலையுமே வந்து ஈக்குவலண்ட்டே கொடுக்கல, மெட்டலுக்கும் ஈக்குவலண்ட் வெயிட் கொடுக்கல, புரோமினுக்கும் ஈக்குவலண்ட் வெயிட் கொடுக்கல. கரெக்டா? ஆமா சார். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கொஷின்ல வந்து இது வந்து ஒரு பிவைக்யூ. இது ஆக்சுவலா இதுல வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ தி ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் புரோமின் மாதிரி. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஈக்குவலண்ட் வெயிட் என்னன்னு கேட்டா நீ என்ன 49 சொல்வ இல்லையா? எஸ் சார். அது உனக்கு அவங்க சம்பள கொடுக்கலன்னா கூட உனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி இது. ஓ சார், அப்ப ஈக்குவலன்ட் weight ஆஃப் மெட்டல் தான் क्वेश्चन, அதுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். இல்ல ஆக்சுவலா ஆமா கரெக்ட், மாத்தி போணும். ஈக்குவலன்ட் weight ஆஃப் மெட்டல் தான் எழுதிருக்கேன் பாரு, ஈக்குவலன்ட் weight ஆஃப் மெட்டல். ஓகே சார். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தா புரோமின் கேட்டிருந்தேனா? ஓகே, இந்த இடத்துல வந்து மெட்டல் வந்திருக்கணும். கரெக்ட். எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டுட் த கன்ஃபியூஷன். ஈக்குவலன்ட் weight ஆஃப் மெட்டல் இஸ் எனக்கு ஒரு டவுட். நம்மளே ஈக்குவேஷன் எழுதி அதுல சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு போடக்கூடாதா சார்? ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா இங்க வந்து உனக்கு மெட்டல் என்னன்னு தெரியாம நீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிப்ப? அலுமினியம் போட்டா Br3, அலுமினியம் போட்டா Br3 வரும், மெக்னீசியம் போட்டா Br2 வரும், சோடியம் போட்டா Br வரும் இல்லையா? அயான் கொடுத்திருந்தாலும் நீ கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிவைக்யூ. இது அதே பேட்டர்ன்ல இன்னொன்று பார்க்கலாம். 11 தானே? 11. ஓகே, மெட்டல் ஹைட்ரைடுன்னா MH, மெட்டல் ஹைட்ரைடு. முன்னால் கார்பனேட் பார்த்தோம், அப்புறம் மெட்டல் பார்த்தோம், அப்புறம் இது பார்த்தோம். மெட்டல் ஹைட்ரைடுடைய வெயிட் வந்து 0.84 கிராம். ஓகே, கண்டெய்ன்ஸ் 0.04 gram of hydrogen. Okay, equivalent weight of metal. Equivalent weight of metal.
எஸ் போட்டிங்களா? வருதா?